The World Unfiltered. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் தான் பார்க்க இருக்கிறோம். உண்மையில் ஏலியன்கள் உண்டா இல்லையா அப்படிங்கிற இந்த கேள்வி பல நூற்றாண்டுகளாக ஒரு விவாதமாகவே நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலைமையில தான் அமெரிக்க இராணுவம் அவர்களுடைய UFO உடனான இனம் புரியாத என்கவுண்டர்களை தொகுத்து வெளியிட்டிருக்கு. ஆனாலும் இந்த தகவல்களை வச்சுக்கிட்டு ஏலியன்கள் உண்டா இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியாது அப்படின்னும் பென்டகன் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுடைய அதிநவீன ரேடார் மற்றும் அகச்சிவப்பு இன்ஃப்ராரெட் இருக்கு இல்லையா, இந்த சென்சார்களாலேயே துல்லியமாக கணிக்க முடியாத வகையில் UFO அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த பொருட்கள் நகர்ந்திருக்கின்றன. இந்த பொருட்கள் எந்த விதமான இறக்கைகளோ அல்லது என்ஜின்களோ இல்லாமல் இயற்பியல் விதிகளுக்கு மாறாக செயல்பட்டதா விமானிகள் தெரிவித்ததா அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய ஆவணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஏலியன்கள் அதே போல் வேற்று கிரக உயிரினங்கள் குறித்த தேடல் இருக்கு இல்லையா, இது மனித வரலாற்றில் வெறும் கற்பனையாக தொடங்கி இன்றைக்கு விண்வெளி அறிவியலினுடைய முக்கியமான அங்கமாக மாறி இருக்குன்னே சொல்லலாம். இத்தாலிய தத்துவ ஞானியான ஜியார்டானோ ப்ரூனோ 1584ஆம் ஆண்டில் விண்வெளியில் இன்ஃபினைட் நட்சத்திரங்கள் இருக்கிறதாகவும் அவற்றை சுற்றி பூமியை போன்ற பல உலகங்கள் இருக்கலாம் அப்படின்னும் முதல்ல சொல்கிறாரு. அதுக்கு பிறகு 1890களில் பெஸ்வில் லோவல் அப்படிங்கிற விஞ்ஞானி செவ்வாய் கிரகத்தில் கால்வாய்கள் இருக்கிறதாகவும் அங்கே முன்னேறிய நாகரிகம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். இதுதான் செவ்வாய் கிரக மனிதர்கள் அப்படிங்கிற கருத்தாக்கம் உருவாக்க ஒரு காரணமாக இருந்துச்சு. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த UFO மீதான ஆர்வத்தை அதிகரிக்குது. 1947 அமெரிக்காவுடைய நியூ மெக்சிகோ மாகாணத்தில் ரோஸ்வெல் அப்படிங்கிற இடத்துல ஒரு மர்மமான பொருள் விழுது. அது ஏலியன் விண்கலம் அப்படின்னு அப்போ மக்கள் நம்புகிறாங்க. ஆனால் அரசு அது ஒரு வானிலை பலூன் அப்படின்னு சொன்னாங்க. இதுவே நவீன UFO ஆராய்ச்சியினுடைய தொடக்க புள்ளியாக அமைஞ்சதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ சூரிய மண்டலத்திற்கு வெளியில் ஆயிரக்கணக்கான கிரகங்களை கெப்லர் தொலைநோக்கி கண்டுபிடிக்குது. அதில் பல கிரகங்கள் உயிர் வாழத்தக்க கோல்டிலாக்ஸ் மண்டலத்தினுடைய ஜோன் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறதா தெரிவிக்கப்படுது. இந்த கோல்டிலாக்ஸ் மண்டலம் அப்படிங்கிறது விண்வெளி அறிவியலில் மிகவும் முக்கியமான ஒரு கருத்தாக்கம். இதை எளிமையாக விளக்கணும் அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்தை சுற்றி உயிர் வாழ தகுதியான சூழல் கொண்ட ஒரு பகுதி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்துக்கு மிக அருகில் இருந்துச்சுன்னா வெப்பம் அதிகமாகி நீர் ஆவியாகிடும். மிக தொலைவில் இருந்துச்சுன்னா கடும் குளிரால் நீர் பனிக்கட்டி ஆகிடும். இடைப்பட்ட சரியான தூரத்தில் இருந்ததுன்னா நீர் திரவ நிலையில் இருக்கும். இந்த இடம்தான் கோல்டிலாக்ஸ் மண்டலம், கோல்டிலாக்ஸ் ஜோன் அப்படின்னு அழைக்கப்படுது. பூமியில் உயிரினங்கள் உருவாகிறதுக்கும் வளர்வதற்கும் திரவ நிலையில் இருக்கக்கூடிய நீர் மிக முக்கியமான அடிப்படை. அதனால தான் விண்வெளியில் ஏலியன்களையோ அல்லது உயிரினங்களையோ தேடக்கூடிய விஞ்ஞானிகள் முதல்ல ஒரு நட்சத்திரத்தினுடைய கோல்டிலாக்ஸ் மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையே ஆய்வு செய்வாங்க. இந்த UFO குறித்த இந்த ஆய்வு முடிவுகளை அமெரிக்காவுடைய பென்டகன் 161 புதிய UFO UAP கோப்புகளாக பொதுமக்களுக்காக வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் 82 இராணுவ அறிக்கைகள், 56 FBI ஆவணங்கள், அது மட்டும் இல்லாமல் 12 NASA கோப்புகள் அடங்கக்கூடியது. 28 புதிய வீடியோக்களும் 14 புகைப்படங்களும் இதில் இருக்கின்றன. குறிப்பாக கசகஸ்தான் வானில் சுழன்று சென்ற ஒரு பிரகாசமான பொருள், அது மட்டும் இல்லாமல் நிலவு பயணங்களின் போது எடுக்கப்பட்ட மர்மமான ஒளிகளோட விவரங்கள் அதெல்லாம் இடம்பெற்றிருக்குது. அப்போலோ 11, 12, 17 இந்த பயணங்களின் போது விண்வெளி வீரர்கள் பல்வேறு மர்மமான ஒளிகளையும் விளக்க முடியாத பொருட்களையும் படம் பிடிச்சிருக்கிறாங்க. இந்த தரவுகளை பொதுமக்கள் நேரடியாக பார்க்கறதுக்காக war.gov/UFO அப்படிங்கிற ஒரு புதிய தளத்தையே உருவாக்கியிருக்கிறாங்க. இதில் சில புரிந்து கொள்ள முடியாத நிகழ்வுகளும் பட்டியலிடப்பட்டிருக்கு. அதில் ஒன்று டிக்டாக் விண்கலம் அப்படிங்கிறது. 2004ஆம் ஆண்டில் கலிஃபோர்னியா கடற்கரை அருகே கடற்படை விமானிகள் கண்ட ஒரு வெள்ளை நிற விண்கலம். புகழ்பெற்ற டிக்டாக் மிட்டாய் போன்ற வடிவத்தில் அது இருந்தது. அது நொடி பொழுதில் கடல் மட்டத்திலிருந்து 80,000 அடி உயரத்திற்கு சென்று விமானிகளை அதிர வைத்துச்சு. அமெரிக்காவுடைய ஃப்ளாரிடா அருகில் கடற்படையினுடைய FA-18 சூப்பர் ஹார்னெக் போர் விமானத்தின் அகச்சிவப்பு கேமராவில் மர்ம பொருள் சிக்குது. அந்த பொருள் ஒரு டிஸ்க் வடிவில் இருந்துச்சு. அது காற்றில் மிக வேகமாக பறந்து கொண்டிருந்த போது திடீர்னு தலைகீழாக சுழன்றது. அந்த பொருளை பார், அது சுழல்கிறது அப்படின்னு விமானிகள் ஆச்சரியத்தோடு பேசிக்கொள்வது அந்த வீடியோவில் தெளிவாக பதிவாகி உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு.
கடும் காற்றில் கூட அது எந்த அதிர்வும் இல்லாமல் சீராக சுழன்றது அப்படின்னு அதை பற்றி சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். அது விஞ்ஞானிகளையும் வியக்க வைத்தது. இது கிம்பல் நிகழ்வு அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ இந்த கிம்பல் நிகழ்வு நடந்த அதே காலகட்டத்தில் அமெரிக்காவுடைய கிழக்கு கடற்கரையில் மீண்டும் ஒரு மர்ம பொருள் தோன்றுது. கடலுக்கு மிக அருகில் ஒரு சிறிய வெள்ளை நிற பொருள் அதீத வேகத்தில் பறந்து செல்லுது. அமெரிக்க போர் விமானத்தினுடைய சென்சார்கள் அதை துரத்தி சென்று லாக் செய்ய முயற்சிக்கிறாங்க. அது எந்த ஒரு ஜெட் ப்ரொபல்ஷன்லையும் இல்லாமல் எப்படி அவ்வளவு வேகமாக சென்றது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மர்மமாக இருக்கக்கூடிய ஒன்று. இதை தான் விஞ்ஞானிகள் கோ ஃபாஸ்ட் நிகழ்வு அப்படின்னு அழைக்கிறாங்க. USS ரசல் அப்படிங்கிற கப்பலில் இருந்த வீரர்கள் இரவு நேர கேமரா மூலமாக வானத்தில் முக்கோண வடிவிலான பிரமிட் ஷேப் இருக்கு இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய ஷேப்பில் பொருட்கள் மிதக்கிறத பார்த்துருக்காங்க. அவை மேகங்களுக்கு இடையில் மறையிறதும் அதுக்கு பிறகு சட்டுன்னு கடலுக்குள்ளே பாய்ந்து மறையிறதும் பதிவாகியிருக்கு. தண்ணீர் மற்றும் காற்று அப்படின்னு 2 ஊடகங்களிலும் தடையின்றி செயல்படக்கூடிய டிரான்ஸ்மீடியம் திறன் கொண்டவை அவை அப்படின்னு தோன்றுது. இந்த பொருட்கள் எதற்கும் இறக்கைகளோ வாலோ அல்லது ஹெலிகாப்டர் போன்ற விசிறிகளோ இல்லை. எந்த விதமான புகையோ அல்லது நெருப்போ அல்லது வெப்ப கதிர்வீச்சு இது எதுவுமே இதிலேருந்து வெளியில் வர்றதில்ல. இவை மிக குறுகிய காலத்தில் 80,000 அடியிலிருந்து கடல் மட்டத்துக்கு வர்றதும் மீண்டும் மறைவதும் கண்டுபிடிக்கப்படுது. இது மனித தொழில்நுட்பத்தால் சாத்தியமில்லாத ஒன்று அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த வீடியோக்கள் அனைத்துமே உண்மையானவை தான் அப்படின்னு 2020ஆம் ஆண்டில் பென்டகன் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டது. இதெல்லாம் ஏலியன் விண்கலங்களா அல்லது ரகசிய இராணுவ சோதனைகளா அப்படிங்கிறது இன்னும் விவாதத்திலேயே இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இவை உண்மையான நிகழ்வுகள் என்பது மட்டும் உறுதி செய்யப்படுது. டயட்லோ பாஸ் அப்படிங்கிற சம்பவம் வரலாற்றில் இன்னைக்கு வரைக்கும் விவரிக்க முடியாத மிகவும் திகிலூட்டக்கூடிய மர்மங்கள் ஒன்றுனே சொல்லலாம். 1959 ரஷ்யாவோட யூரல் மலைப்பகுதி, யூரல் மவுண்டைன்ஸ், அந்த பகுதியில் 9 அனுபவம் வாய்ந்த மலையேற்ற வீரர்கள் மர்மமான முறையில் உயிரிழக்கிறாங்க. 7 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் அடங்கிய 9 பேர் கொண்ட குழு அது டெட் மவுண்டைன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பகுதியில் அவங்க தங்கியிருந்த போது மர்மமான முறையில் உயிரிழக்கிறாங்க. தேடுதல் குழுவினர் அங்கே போன போது பார்த்த காட்சிகள் அப்படிங்கிறது உலகையே அதிர வச்சுது. -30 டிகிரி குளிரில் வீரர்கள் முறையான ஆடைகள் இல்லாமலும் வெறும் கால்களோடும் ஓடி இருக்கிறாங்க. அவர்களுடைய உடல்கள் கூடாரத்திலிருந்து சில 100 மீட்டர் தொலைவில் வெவ்வேறு இடங்களில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சில உடல்களில் வெளிப்படையான காயங்கள் இல்லை, ஆனால் உள்ளுறுப்புகள் சிதைந்து மண்டை ஓடு மற்றும் விலா எலும்புகள் உடைஞ்சிருக்கின்றன. சிலரோட நாக்குகள் மற்றும் கண்கள் காணாமல் போயிருந்தன. சில வீரர்களுடைய ஆடைகளில் கதிரடைக்க துகள்கள் கண்டறியப்பட்டன. இந்த மர்மத்துக்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. இது வேற்று கிரகவாசிகளுடைய வேலை அப்படின்னும், இல்லை அந்த பகுதியில் வாழக்கூடிய எட்டின்னு சொல்லப்படக்கூடிய பனி மனிதனுடைய தாக்குதல் அப்படின்னும் இன்னைக்கு வரைக்கும் வாதங்கள் போயிட்டுருக்கு. இந்த மர்ம பொருட்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அதிநவீன விமானங்களை விட பல மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியவை. வளிமண்டல உராய்வு, அதாவது சானிக் பூம் இருக்கு இல்லையா, அது எதுவுமே இல்லாமல் இவை திசையை மாற்றக்கூடிய திறன் கொண்டவை. சில விசித்திர பொருட்கள் வானில் பறந்து கொண்டிருந்த போதே சட்டுன்னு கடலுக்குள்ளே பாய்ந்து மறைவதையும் வீரர்கள் கவனிச்சிருக்கிறாங்க. இது நீருக்கும் காற்றுக்கும் இடையிலான தடையை மிக எளிதாக கடக்கும் தொழில்நுட்பத்தை காட்டுது. இந்த பொருட்களில் ராக்கெட்டுகளைப் போலவோ அல்லது ஜெட் விமானங்களைப் போலவோ புகையோ அல்லது நெருப்போ வெளிவரல. அமெரிக்கா, சீனா அல்லது ரஷ்யா இந்த நாடுகள்கிட்ட கூட இவ்வளவு முன்னேறிய தொழில்நுட்பம் தற்போது இல்லை அப்படின்னு பாதுகாப்பு நிபுணர்கள் சொல்கிறாங்க. முன்பு இந்த விஷயங்களை புறக்கணித்து வந்த அமெரிக்க இராணுவம் இப்போது அதிகாரப்பூர்வமாக இது குறித்து விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. இவை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குமோ அப்படிங்கிற கோணத்திலையும் அல்லது வேறொரு கிரகத்தினுடைய தொழில்நுட்பமா அப்படிங்கிற கோணத்திலையும் இந்த ஆய்வுகள் தொடர்கின்றன. அமெரிக்க இராணுவம் தன்னுடைய விமானிகள் எடுத்த UFO வீடியோக்களை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது அவை உண்மையானவை அப்படின்னும், ஆனால் அவை என்னவென்று தெரியவில்லை அப்படின்னும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய வளிமண்டலத்தில் ஆக்சிஜன், மீத்தேன் போன்ற உயிரினங்கள் இருப்பதற்கான அறிகுறிகள், பயோசிக்னேச்சர்ஸ் இருக்கின்றனவா அப்படின்னு ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி ஆய்வு செய்துட்டு இருக்குது. நாம் இந்த பிரபஞ்சத்தில் தனியாகத்தான் இருக்கிறோமா அல்லது நம்மை விட முன்னேறிய நாகரிகங்கள் நம்மை தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்றனவா அப்படிங்கிறது, ஏலியன்கள் மற்றும் UFOக்கள் அப்படிங்கிறதும் இனி வெறுமனே ஹாலிவுட் திரைப்பட கதைகள் அப்படின்னு மட்டுமே பார்க்க முடியாது. அவை உலக நாடுகளுடைய பாதுகாப்பை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிதர்சனமான புதிராக மாறி இருக்குன்னே சொல்ல வேண்டியிருக்கு. அமெரிக்க இராணுவத்தினுடைய அதிகாரப்பூர்வ ஒப்புதல்களும் டயட்லோ பாஸ் போன்ற தீர்க்கப்படாத வரலாற்று மர்மங்களும் நாம் இன்னமும் அறியாத பல உண்மைகள் மறைந்திருப்பதையே உறுதிப்படுத்துது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அறியப்படாத அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இன்னமும் இருக்கின்றனவா அப்படிங்கிற கேள்விகளோடு நாம் நிறைய தேடல்களோடும் இருக்கக்கூடியதை தான் இந்த செய்திகள் நமக்கு
உணர்த்துவதாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.